வணக்கங்களே, சுவிட்ச் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 30ஆம் 6ஆம் வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்க்கக்கூட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்களுக்கான பரிகாரங்கள். ஸோ என்னென்ன பரிகாரம் பண்ணுறது பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கோம். ஸோ மறக்காமல் இருந்தது அப்ளை பண்ணி பாருங்கள். வீடியோவில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள், நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதில் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து இப்போ 12 இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து 8ல் உள்ள ராகுடைய சாதனமும் கொஞ்சம் சின்னதாக மன உளைச்சல், கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதான ஃபீல்டுகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து 12லே இருக்கும்பொழுது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஏதாச்சும் வீடு விற்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் மன உளைச்சலும் ஒரு ஸ்ட்ரெஸ். ஏன்னா எல்லாமே ஒரு ராகுடைய ஸ்டாரில் போகும்போது அது 8ல் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள், அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும். எல்லாம் சரியாயிடும். இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போகிற பிளானட் தான், அது வந்து சரியாயிடும்னு வச்சுக்கோமே. ஒரு வாரம் 10 நாள் எல்லாமே சரியாயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11லே இருக்கும்போது வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். சுக்கிர தசாபுத்தி அந்த கனெக்டிவிட்டி இருக்கவங்களாம் வந்து சூப்பராக இருக்கும். வீடு சொத்துக்கள், அம்மா வகைரால் நல்ல ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய வண்டி வாகன யோகங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப சிறப்பு. 5ஆம் அதிபதியான செவ்வாய். 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 2லிருந்து சிறப்பான விஷயங்களை கொடுப்பாருங்க. குழந்தை இல்லாதவர்கள் இப்போ குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. செவ்வாய் என்னும்போது நல்ல முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கொடுத்துருங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஆக்கப்பூர்வமாக ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான குரு வந்து 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல்களும், வேலை பார்க்கணும், கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி, ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து ராகுடைய சாரத்திலும் கொஞ்சம் எமோஷன்ஸும் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல், கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சனி. ஸோ 7ஆம் அதிபதியான சனி வந்து 7, 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி வந்து கொஞ்சம் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும். மனைவி மேலே பாசம் இருந்தாலும் அதை வெளிக்காட்ட முடியாமல் கொஞ்சம் தவிப்புகள் நிறைய இருக்கும் 2 பேருக்குமே. ஸோ கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து 8ல் உள்ள ராகு. ஸோ கொஞ்சம் வெளி மாநிலங்களில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ மண்டை வேறு மதத்துக்காட்டெல்லாம் பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களும் சின்ன சின்ன மன உளைச்சலை ஏற்படுத்தும். நடாது இங்கே இருக்கோமே ஒரு மாதிரியாக இருக்கேங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்தா 10ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான, பெரிய லாபங்கள் தொழிலில் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பெரிய வாய்ப்புகள், பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான ரொம்ப சூப்பர் பாருங்க. குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களும், கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். கடக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், ரொம்ப நல்ல வருமானங்கள் கொடுக்கும். நிறைய பிரயாணங்கள் மூலியமாக நல்ல வருமானம் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தின்னு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி 5 மற்றும் 10ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. குழந்தைகள் இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கருத்தங்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து ராகு தசாபத்தி. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது அதுவும் குருடைய சாதனம் நிறைய அலைச்சல்களை கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வேலை விஷயங்கள், கடன் சம்மந்தமான விஷயம், மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசாபுத்தி வந்துருங்க. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்போது, குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மற்றும் 9ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது ராகுடைய சாதத்தில் வந்து ரொம்ப எமோஷன்ஸ் இருக்கும். வேலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாங்கின கடன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துருங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கா. ஸோ 7ஆம் அதிபதி 9ல் இருக்கிறதோ 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஸோ கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன டிஸ்பியூட் தான் எல்லாமே சரியாயிடும். பட் தான் கொஞ்சம் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து புதன் தசாபதி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபம் கிடைச்சாலும் கொஞ்சம் அலைச்சல்களை ஜாஸ்தி கொடுத்துரும். கடக லக்னமாக வந்து கேது தசாபதி.
கேது வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல லாபங்களாக கொஞ்சம் அலைச்சலை ஜாஸ்தியாக கொடுத்தோம், நல்ல ஒரு வருமானங்களை கொடுத்துரும். வருகின்ற காலங்களில் வந்து ஒரு வருமானத்துக்கான பேஸை கண்டிப்பாக உருவாக்கிடுங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இதெல்லாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஏடாவடமாக பேசிடும். அதுவும் கடகலகடமாக இருந்து சுக்கிர தசை அப்படின்னா சுக்கிரன் பிரித்த லாபங்கள், பூமி வண்டி வாகனங்கள் நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா 100 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 80 ரூபா கிடைக்கும். ஏன்னா அது பாதகஸ்தானம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ மற்றபடி என்னங்க, எல்லாமே சிறப்பு தான். நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றம், பிரார்த்தனை அவசியம். இப்போ பார்க்க போகிறதுனா பரிகாரங்கள். ஸோ பரிகாரங்களில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் போது, யாருக்கெல்லாம் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் யாருக்கெல்லாம் வந்து சூரியன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ, ஸோ அவங்க வந்து மொச்சைப்பயிர்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சைப்பயிறு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதை வந்து யாராச்சும் கஷ்டப்படுறவங்க வந்து மொச்சைப்பயிர் தானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகன் வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இது வந்து உங்களுடைய அந்த சூரிய தசாபுத்தி அந்தரங்களில் இப்போது கோச்சாரத்தில் வந்து சூரியன் இருக்கிற நிலையில் இந்த மொச்சைப்பயிர் தானமும் ஆதித்ய ஹிருதயம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். யாருக்கெல்லாம் சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வந்து அன்னதானம், அதாவது திங்கட்கிழமைகளில் வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள், செவ்வாயின்னும் போதே முருகர் தான். ஸோ செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். செவ்வாய் கிழமைகளில் வந்து யாருக்காச்சும் அரிசி வாங்கி கொடுக்க தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அரிசி வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்க ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதன் தசா புத்தி அந்தரங்கள். ஸோ புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உளுந்து புதன் கிழமைகளில் வந்து இல்லை புதன்கிழமை புதன் ஹோரையில் உளுந்து வந்து தானம் பண்ணுறது வந்து சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஸோ அதை வந்து கொடுக்கும்போது அந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் யாரெல்லாம் குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொச்சைப்பயிர்களை தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. மொச்சைப்பயிர் வந்து தானம் பண்ணிங்கன்னா ஒரு சிறப்பான வளர்ச்சி, ரொம்ப நல்ல விஷயம். யாரும் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து வியாழக்கிழமைகளில் வந்து மொச்சைப்பயிர் தானம் பண்ணுறது சிறப்பான விஷயமாக அமையுங்க. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்க வந்து துவரம்பருப்பை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் வந்து துவரம்பருப்பு வந்து யாருக்காச்சும் கஷ்டப்படுறவங்க வாங்கி கொடுங்க. அது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், அவங்க வந்து அரிசி தானம், யாரோ கஷ்டப்படுறோம் ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்து அது சனிக்கிழமைகளில் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வந்து கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் சனிக்கிழமைகளில் வந்து சனி ஹோரையிலையோ இல்லை சனிக்கிழமையில் எப்போனாலும் நீங்கள் வந்து ஒரு கோதுமை தானம் பண்ணுங்கள். யாரோ கஷ்டப்படுறவங்க ஒரு கோதுமை வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சப்பாத்தி யாருக்காச்சும் வாங்கி கொடுக்கும், ரொம்ப சிறப்பான பலன்களும் கொடுக்கும். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு தானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ பச்சைப்பயிறு தானம் பண்ணலாம். அதுவும் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து அந்த பச்சைப்பயிறு தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக விடும். இல்லைனா சிட்டி குட்டி குழந்தைங்க இருக்கு இல்லையா, அதுங்களுக்கு சாக்லேட் மிட்டாய் இல்லை ஒரு ட்ரெஸ்ஸஸோ இல்லை படிக்கிறதுக்கான ஏதாச்சும் பென்சில் பேனா நோட் புக் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பாக ஒர்க் ஆகுங்க. ஸோ இந்த பரிகாரங்கள்லாம் எதுக்குன்னா இது வந்து இப்போ கோச்சாரத்தில் உங்களோட தசாநாதர்கள் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த பரிகாரங்களை சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து அப்ளை பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து குலதெய்வம் இருக்குது. பூர்வீகமாக நம்ம நிறைய குலதெய்வங்களே பார்த்துட்ருக்குறோம். அந்த குலதெய்வத்துக்கு ஆன பரிகாரங்கள் சில டைமில் நம்ம சில பேர் பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குலதெய்வங்கிறதாலே வந்து 5ஆம் அதிபதி குறிக்கும். ஸோ குலதெய்வம்ன்றது வந்து 5ஆம் அதிபதியை குறிக்கும் போது அந்த 5ஆம் அதிபதி ராகுவோடையோ கேதுவோடையோ சம்மந்தப்பட்டு போனால் கண்டிப்பாக குலதெய்வத்தினால் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகளும் இல்லை போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம அப்படியே தள்ளி போகும். சில பேர் வந்து ஊரை விட்டே வந்துடும், அவனுக்கு குலதெய்வமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய பேருக்கு நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறவங்க என்ன பண்ணலாம், பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்க கோயில் வழிபாடு தடைபடுறதும் இதனால் நடக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடமே திதி சூனியமாகி அது வந்து 5ஆம் அதிபதி வந்து எங்கேயாச்சும் 6, 8, 12 மறைஞ்சு அது வந்து ஒரு திதி சூனியமாகவோ போயிடுச்சுனாலும் அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாங்கிறது தான் இப்போ இந்த டிப் ஆஃப் த வீக்கில். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா மைக்ரேட் ஆகி வந்துட்டோம், யாருக்குமே குலதெய்வம் என்னன்னே தெரியாது. கேட்டால் எங்கள் புருஷன் வீட்டு சைடில் எப்படிங்க, அம்மா வீட்டில் சைடு எப்படிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. ஸோ எனக்கு குலதெய்வம் தெரியாது அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது என்னை பொறுத்தவரை வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த சனிங்கிற ஒரு பிளானட் வந்து உங்கள் குலதெய்வத்தை பர்ஃபெக்டாக காட்டுங்க. ஸோ அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக காட்டும். அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்கள் குலதெய்வம் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி ஒரு உருவத்தில் தான் இருக்குங்கிறத ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லைங்க அதெல்லாம் என்னால் ஜாதகமே இல்லைங்க, எனக்கு ஏதோ சும்மா ஜஸ்ட்டு ஏதோ எனக்கு ராசி மட்டும்தான் ஏதோ சொன்னாங்க அதை வச்சு தான் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஹரிஹரசுதன் ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுதான் வந்து ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஆல் குலதெய்வம்ஸ்னு சொல்லலாம்.
ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப சிறப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அது அங்கே போயிடுங்க. ஸோ நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு எந்த கிழமை பிறந்தீங்களோ அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஐயப்பன் வழிபாடு பண்ணிங்கனாலே ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ஒர்க் ஆகுங்க. ஸோ அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனும் அடுத்த கட்டத்தில் வந்து மூவ் ஆகிறது வந்து நல்லா தெரியும். ஸோ வந்து மனதார வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து இந்த ராகு கேது பிடியில் ஒரு கிரகங்கள் மாட்டும் போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வரும். குலதெய்வத்திலும் சரி பூர்வீகத்திலும் சரி இருக்கிற இன்னல்கள் தெரியும்னா இது பண்ணலாம். சப்போஸ் சில பேருக்கு வந்து ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏடாகூடமாக வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பாயிண்ட் வந்து மாட்டோம். ஸோ என்னென்னா ராகுவால் எனக்கு ஒரு தோஷம் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சர்ப கோயில்களுக்கு போனீங்கன்னா அந்த நாகர தோஷங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா பக்கத்துலேயே இருக்கும். நிறைய சர்பங்கள் வச்சு வந்து சர்ப கோயில் போது திருவேற்காடு வந்து உங்களுக்கு எங்கள் சென்னையில் ஒரு சர்ப கோயிலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய சர்ப கோயில்களுக்கு போகலாம். இல்லைங்க நான் இருக்கிறது வெளிநாடு, ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னும்போது தானங்கள் தான். ஸோ என்றைக்குமே சர்ப கோயில்களுக்கு தானம் போதே வயதானவர்களுக்கு ஏதாச்சும் துணி எடுத்து கொடுக்குறது ரொம்ப சூப்பர் தானங்க. ஸோ அந்த துணிங்கிற ஒரு விஷயம் வந்து சர்பத்திற்கு வந்து ரொம்ப சிறப்பாக ஒர்க் ஆகும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஹாஸ்பிட்டலைசேஷனில் இருக்கவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுலாம் வந்து இந்த சர்ப கோயிலுக்கு போக முடியாதவர்கள் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகும். குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிஹர சுதன் ஐயப்பனை வழிபாடு பண்ணலாம். யாருக்கெல்லாம் 5ஆம் அதிபதி வந்து திதி சூனியமாகவோ ராகு கேது பிடியில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக ஐயப்பனை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப். அதுவும் பிறந்த கிழமைகளில் பண்ணும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.